எல்லோருக்கும் வணக்கம். இந்த விமன் சினிமா, நான் உங்க பாரதி. இன்னைக்கு கோமாளி திரைப்படத்தை தான் நம்ம ஹாஸ்டஸ் பண்ண போறோம். 3 செம்மொழிகள் கூறுக. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. 16 வருஷம் கோமால இருந்து எந்திரிக்கிற ஹீரோ கேரக்டர், மியூசியம்ல வேலை பார்க்குற ஹீரோயின் கேரக்டர், ரவுடில இருந்து சடனா அரசியல்வாதியா சேஞ்ச் ஆகக்கூடிய வில்லன் கதாபாத்திரம். போடுறது அவ்வளவு ஈஸி இல்லடா. நான் காஜாவை போட்டுட்டா அடுத்த காஜா நாம தான்டா. ஹீரோவை டேக் கேர் பண்ணிட்டு அப்படியே ஐடி ப்ரொஃபஷன்ஸை கண்டினியூ பண்ற ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கதாபாத்திரம்னு படத்துல நிறைய கேரக்டர்ஸ். இந்த படம் எந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பெருசா பாலிடிக்ஸ் எல்லாம் பேசலங்க. சடனா பார்த்தா என்னடா தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சடனா வந்து ராஜபாளையம் நாயெல்லாம் அழிஞ்சு போச்சாமே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதாவது நம்ம நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம்ல, அதில் ஒரு சில விஷயங்களை எப்படி மேலோட்டமாக பேசியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்களை மேலோட்டமாக பேசியிருக்காங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன், ஆலம்பாடி மாடெல்லாம் அழிஞ்சிடுச்சாமே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து ஒரு இடத்துல ஏன் ஃபோன் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சு பேசியிருப்பாரு. அத போன்லயே வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி நம்ம போன்லயே பார்க்க வேண்டிய காட்சி அமைப்பு இருக்கும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஸோ இந்த படத்துல பெருசா பாலிடிக்ஸ் எதுவுமே பேசல. ஹராஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசணும்னா, இந்த படத்துல ஹீரோவோடைய சின்ன வயசு கேரக்டரை காட்டுறாங்க. அவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருது. அடுத்த நாளே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர், அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டு முன்னாடி போய் நின்னுறாரு. கேட்டா காதல் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விதமான ஸ்டாக்கிங். நீங்க நல்லா பாருங்க, இப்போ உங்களையே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யாராவது ஒருத்தங்க, யாருனே தெரியாத ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸாக தானே நமக்கு இருக்கும். யாருனே தெரியாதவங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில டைம் நமக்கு பயம் கூட ஏற்படலாம். யார் இவன், எதுக்கு நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ அதே நபர் திடீர்னு நம்ம வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. அதே மாதிரி அந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுமே என்ன நினைப்பாங்கன்னா, ஏய் நீ அட்ரஸ் கொடுக்காமையா அவன் வந்திருப்பான், ஏய் நீ வந்து திரும்பி பார்க்காமையா அவன் பின்னாடியே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை தானே தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட எடுத்துக்கலாமே, யார் இந்த பையன், ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் வெளியிலேயே வந்து நின்றுட்டு இருக்கான், இந்த பொண்ணு தான் அட்ரஸ் கொடுத்துருக்குமோ என்னமோ அப்படின்னு அந்த பொண்ணை தப்பா சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹராஸ்மெண்ட்டுங்க. நம்ம நார்மலாக ஈஸியாக கடந்து போகிறோம் இந்த ஸ்டாக்கிங்கிற விஷயத்த. இதனால நிறைய பெண்களுக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் டிசார்டர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்ததா இந்த படத்தில் இன்னொரு சீன், பப்ளிக்ல காஜல் அகர்வாலை ஜெயம் ரவி வந்து கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாவம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் 16 வருஷம் கோமால இருந்துட்டு வந்தேன்னா இந்த கிஸ் பண்ணுறது தான் ட்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்களா, அதனால நானும் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு ரவி. அதாவது ரவி இதுக்கு முந்தின சீனில் பார்த்துருந்தீங்கன்னா, ஏய் இதெல்லாம் லவ்வா, இதெல்லாம் லவ்வா, இல்ல இல்ல இதெல்லாம் லவ்வே கிடையாது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இப்படி போன் நோன்றீங்க, ஏன்டா யார் கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க தெரிஞ்ச அந்த ஹீரோக்கு கிஸ் பண்றதா ட்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இதை மட்டும் கேள்வி கேட்காம போய் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுவாராம். யாருகிட்ட இந்த உருட்டெல்லாம் உருட்டுறீங்க? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ அந்த பெண்ணை கிஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் இருந்ததுமே ஹராஸ்மெண்ட் தான். ஹராஸ்மெண்ட் இந்த படத்துல இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா அப்ஜெக்டிஃபிகேஷன் பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு ஆணோடைய வீக்னஸ் ஒரு பெண்ணுடைய இடுப்பை பார்க்கறதுனால இருக்கு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்பு இந்த படத்துல மட்டும் கிடையாது. நீங்க சிறுத்தை படம் பார்த்தீங்க அப்படின்னா தமன்னா அவங்களுடைய இடுப்பு கார்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸாவே இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அதே மாதிரி குஷி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா அவங்களுடைய இடுப்பை வச்சுதான் அந்த படத்தோடைய கதையே மூவ் ஆகும். இப்படி நிறைய படத்துல ஒரு பெண்ணுடைய இடுப்பை அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியான சீன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அது இந்த படத்துலயும் இருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ரேசிசம் பத்தி பேசணும் அப்படின்னா, ஜெயம் ரவியும் அவர் பேர் என்னடா மறந்துட்டியா, யோகி பாபு 2 பேரும் வந்து கிளாஸ்க்குள்ள உட்காந்துருப்பாங்க. நம்ம புது கிளாஸ்க்கு வந்திருக்கோம், ஸோ பொண்ணுங்களாம் நல்லா புதுசாக வருவாங்க, நம்ம சைட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 4 பெண்கள் அந்த இடத்துல அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வருவாங்க. ஒவ்வொரு பெண்ணையும் அந்த ஷார்ட் வந்து காட்டி இவர் வந்து கமாண்ட் அடிப்பார் யோகி பாபு. என்னன்னா இது அட்டு, இது அட்டு, இது மொக்க,
இது வந்து இட்லி குண்டா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிப்பார். அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து வேற ஒரு கிளாஸுக்கு போவார். வேற ஒரு கிளாஸுக்கு போனோடனே டக்குனு ஹீரோயினை வந்து ஒரு ஷார்ட்டில் காட்டுவாங்க. காட்டினோன்னே அங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அந்த பொண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹீரோயின் இல்லையா, ஹீரோயின்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான சூப்பரான பொண்ணு அப்படின்னு நம்ம காட்டணும் இல்லையா. ஸோ ஒரு பெண்ணை ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு காட்டுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஒரு பொண்ணு அழகான பொண்ணு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் ஒரு 4 பெண்களை வந்து தாழ்வுபடுத்துனீங்க இல்லையா, அதுதான் இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறோம். அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணை அழகுன்னு காட்டுறதுக்காக இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் தாழ்வாக போர்ட்ரே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ஸ்டீரியோ டைப்ஸ். வழக்கம் போல சிலை வந்து என்னோட தான் அப்படின்னு ஜெயம் ரவி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. காஜல் அகர்வாலும் ஒரு சீன்ல நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு ஆமா இந்த சிலை உன்னோட தான், உன்னுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்க பரம்பரை எப்படி அழிஞ்சது தெரியுமா அப்படின்னு காஜல் அகர்வால் வந்து கேட்பாங்க. உடனே ஜெயம் ரவி தெரியும் பிரிட்டிஷ்காரங்கனால தானே அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்க சொல்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களாலாம் அலையிலடா, பொம்பளைங்கனாலேயே அழிஞ்சதுடா அவங்க பரம்பரை, பொம்பளை வீக்னஸ் உள்ள பரம்பரைடா நீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் போன உடனே அந்த இடத்துல வந்து நிறைய மன்னர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள சுற்றி பெண்கள் வந்து இருப்பாங்க. பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு. ஸோ பொம்பளைங்கனால இவங்க அழிஞ்சிட்டாங்க, அதனால தான் இவங்க சொத்தெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட்டல் அங்கே இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம ராஜா காலத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. முந்தைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு ஒரு செக்ஷுவல் நீட் இருக்குது, செக்ஷுவல் ஃபேவர் இருக்குது, இல்லை ராஜாவை டேக் கேர் பண்ணிக்கணும், ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ராஜாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், ராஜா தூங்கிட்டு இருக்கும்போது கை கால்லாம் அமுத்தி விடணும் அப்படின்னா அந்தப்புறம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் தான் ராஜாவுக்கு சேவை செய்வாங்க. சில சமயம் செக்ஷுவல் நீட் தேவைப்பட்டா கூட அந்த பெண்கள் தான் ராஜாக்காக அந்த இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி ராஜா வேற ஏதாவது ஊருக்கு போனாங்க அப்படின்னா அங்கே பெண்கள் அழகா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் பிடிச்சி கொண்டு வந்து இந்த அந்தப்புறத்தில் வந்து அடைச்சி வச்சிருவாங்களாம். ஸோ அப்போ பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவள் அந்த புறத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்போ இருந்துச்சு. அப்பவும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். ஆனால் அதை பற்றி யாருமே பேசல. உடனே சொல்றது வந்து பெண்கள்னால கெட்டு போன பரம்பரை தான் உங்க பரம்பரை அப்படிங்கிற இந்த ஸ்டீரியோ டிபிக்கல் மைண்ட் செட்டுக்காகவே ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததான் ஸ்பேஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த படத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா அந்த சிலையை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹீரோயின் தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி யோகி பாபு அவங்களுடைய வைஃப் ரவியோட தங்கச்சி அவங்க ஒரு இடத்துல வந்து ரவியை திட்டுறதுனால தான் இந்த கதையோடைய ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கதையில் வந்து ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்கனால இருக்குது. அதனால் பெண்களுக்கு இந்த படத்தில் பயங்கர முக்கியத்துவம் இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் கோமாளி படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட். ஒரு சமூக பார்வை உரையாடல் ஆகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.